என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது அமாவாசை பத்தி பார்க்க போறோம். அமாவாசை எப்ப ஆரம்பிக்குது? 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. அமாவாசை திதி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா அன்று காலை 11:49 ஆரம்பிச்சு மறுநாள் காலை 9:27 வரைக்கும் இருக்கு. அப்போ நம்ம அதிக நேரம் இருக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு முழுமையாக இருக்கு. அப்ப அன்று நாள் நம்ம காலம்பரை அமாவாசை தர்ப்பணம் கொடுத்துட்டு முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரம், திருஷ்டி சுத்தி போடக்கூடிய நேரம், கோவில்ல வழிபாடு செய்யக்கூடிய நேரம், என்ன தானம் கொடுக்கலாம் இந்த அமாவாசையில். ஏன்னா விசேஷமான அமாவாசை அன்பு உறவுகளை தவற விடாதீங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்திருக்கு இல்லையா, அதான் விசேஷம். ஏன்னா பித்ருக்காரகன் சூரியன், சூரியனுடைய கிழமை ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கக்கூடிய தானத்துக்கு அதிகமான பலன் உண்டு. இப்ப காலம்பரை நம்ம நீராடிட்டு தர்ப்பணம் கொடுத்துடலாம். கோவில்லையும் கொடுக்கலாம், நம்மளுடைய இல்லத்திலையும் நம்ம கொடுக்கலாம். புனிதமான நதிக்கரை ஓரம், கடற்கரை ஓரமாகலாம் திதி கொடுப்பாங்க. உங்களுக்கு எங்க நீங்க அந்த, ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அந்த வழக்கம் போல செஞ்சுட்டு இருப்பாங்களே, அங்க போய் செஞ்சுட்டு ஐயா திதி 11:49 தானே நீங்க ஆரம்பிக்குதுங்கிறிய, காலையில போய் கொடுக்க சொல்றீங்க, கொடுக்கலாம், தப்பெல்லாம் கிடையாது. அந்த நாள் முழுவதும் அமாவாசை தான், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வேலையெல்லாம் இருக்கும், வேலைக்கு போகணும், 11:49 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டா இருக்க முடியும். அந்த நாள் அதிக நேரம் நமக்கு அமாவாசை திதி இருக்கிறனால அந்த நாள் முழுவதும் நமக்கு அமாவாசை தான், அவ்வளவுதான். தாராளமா கொடுக்கலாம் தர்ப்பணம் காலம்பரை, மனசுதான் காரணம். சரி, தர்ப்பணம் கொடுத்தாச்சு. முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரம் ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரம் உச்சி நேரம் தான். ஆனா ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு, இந்த 12 to 1 பார்த்தீங்கன்னா யமகண்டம் இருக்கும். இந்த யமகண்ட நேரத்துல முன்னோர்களுக்கு இலை போடலாமா? போடக்கூடாது. சரி, முன்னாடி போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா உச்சி டைம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு இலையே போடணும். நாங்க ஒரு 11 மணி 11:30 போட்டுறோமே, அது காலை நேரம். 12 மணிக்கு மேலதான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில தேதியை மாறுது இல்லையா, 12:01. இப்போ 12 மணி உச்சி தேதி, நம்ம உச்சி காலத்தை தான் முன்னோர்களுக்கு எடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. அந்த உச்சி நேரத்துல சூரிய பகவானுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது 2 இலைங்க. எப்பயுமே நான் சொல்லுவேன், ஒரு இலையா போடாதீங்க, முன்னோர்களுக்கு 2 இலை போடுங்க. ரொம்ப பேர் கேட்டாங்க, ஐயா நாங்க மேல ஸ்டாண்ட்ல வச்சிருக்கோம், கீழே இறக்கி இலை போடணுமா போட்டோ அப்படின்னு கேட்டாங்க. இல்ல நாங்க போட்டோ வைக்கிறதே கிடையாது, ஆனா கிட்ட இருக்கு, அமாவாசை எடுத்து வச்சு பண்ணலாமா? பண்ணலாம், எடுத்து வச்சு பண்ணலாம். மேல இருக்குன்னா நீங்க இறக்கலாம் தேவையில்லை, கீழே ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு அதுல ஒரு துணி வச்சு அது மேல இலை போட்டுருங்க, விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறோங்க. எப்படி இருந்தாலும் சைவ படையில் தான் நம்ம பண்ண போறோம். உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் இருக்கோ உங்க வழக்கப்படி நீங்க என்னெல்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. முன்னோர்களுக்கு இலை போட்டு அவங்க நல்லா வணங்கி பிரார்த்தனை பண்ணுங்க, அவங்களுடைய ஆசி நமக்கு வேணும். பசியோடு இருப்பவங்கள அந்த நாள் நீங்க வீட்டுல கூட்டிக்காந்து யாரையாவது உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கலாமே, ரொம்ப விசேஷமாச்சு. கண்டிப்பா அன்னதானம் செய்யணும். சரி, இலை போடக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த 12:01 முடிஞ்சதுக்கு பிறகு 1:35 இருந்து நீங்க 2:30 கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு அதான் நேரம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமையில். ஏன்னா 12 to 1 வேணாம், 1:30 மணிக்கு அப்படியே ஆரம்பிச்சிட வேணாம், 1:33 1:34 ஆகும். பிற்பகல் 1:34 மணியிலிருந்து 2:30 மணிக்குள்ளாக நீங்க எல்லாம் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த வழிபாடு செய்யக்கூடிய நேரம், முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய நேரம். அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுத்து காகத்துக்கு சாதம் வச்சு குடும்பத்துல இருக்கிற எல்லோரும் அந்த படையில சாப்பிடணும். ரொம்ப பேர் என்ன பண்ணா, படையில அப்படியே ஓரமா வச்சிருக்கீங்க, தூக்கி ஓரமா போட்டுறீங்க. அந்த தவறு செய்யவே செய்யாதீங்க. அவங்களுக்கு வச்ச படையில அவங்களுடைய பிள்ளைங்கள், அவங்களுடைய மருமகள் மருமகன்கள், பேர குழந்தைகள் எல்லோரும் சாப்பிடணும்.
அப்பதான் அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டுல நீங்க எக்ஸ்ட்ரா சமைச்சு வச்சுக்கிறீங்க, பசியோடு இருக்கிறவங்களை கூட்டிக்காது வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பாருங்களேன். வீட்டுல இருக்கிற தரித்திரியம் விலகும், பீடைகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். அந்த வீட்டுல ஏன் வீட்டுல கூட்டிக்காந்து சாப்பாடு போறோம் தெரியுமா? பசியோடு மனசு ஏங்கிக்கிட்டு இருக்கும், யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்டவங்களை நீங்க கூட்டிட்டு வரணும். ஐயா அழுக்கு சட்டை போட்டிருக்காரு, அழுக்கு வேஷ்டி கட்டியிருக்காரு, இவரை கொண்டு வந்து வீட்டுல உட்கார வைக்கலாமா? ஏன்னா ரோட்டோரமா உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன நினைப்போம், இவங்கதான் வீட்டுக்குள்ள கொண்டு நாத்தம் அடிக்குமே அப்படி யோசிக்க. அவங்கதாங்க தெய்வம், அவங்கதான் உண்மையான கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அவங்கதான் தெய்வம். நம்ம நல்லா இருக்கோம், நமக்கு கர்மா எப்ப கழியும் தெரியாது. நம்ம இப்படிதான் செய்யணும். அவங்கள கூட்டிக்காந்து வீட்டுல உட்கார வச்சு அவங்களுக்கு இலை போட்டு சாப்பாடு போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி பாருங்க. அந்த சாப்பாடு போதும்னு சொல்ற அளவுக்கு அந்த வீட்டுல இருக்கு இல்லையா, பீட திருஷ்டி தோஷம்லாம் சொல்றேன் இல்லையா, கண் திருஷ்டி கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க அந்த கொடுத்த அன்னம் வயிறு நிறைஞ்ச சந்தோஷத்துல மனசார அந்த சந்தோஷமா இங்க சாப்பிட்டு எழுந்து போவாங்க பாருங்க, அவங்களே போயிடும் எல்லாமே. ஏன்னா ஒரு கஷ்டப்பட்ட ஒருவரை, பசியோடு இருப்பவரை ஒருத்தரை கூட்டிக்காந்து நம்ம வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடும்போது அவர் மனம் குளிர்ந்து வயிறு நிறைஞ்சு மனம் குளிர்ந்து மனசார வாழ்த்திட்டு போவாங்க. அந்த எண்ணம் அங்கே பிரதிபலிக்கும், அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். செஞ்சு பாருங்க அன்பு உறவுகளே. மனச மட்டும் பாருங்க, உடையெல்லாம் பார்க்காதீங்க. நல்ல மனசு அவங்களுக்கெல்லாம். ஏதோ அவங்களுடைய போதாத நிலைமை, புத்தி பேதலிக்கப்பட்டு ரோட்டோரமா சுத்திட்டு தெரிவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வரட்டும், அடுத்த பிறவில அவங்க நல்லா இருக்கும்னு வேண்டிப்போம் நம்மளும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த முன்னோர்களுக்கு இலையெல்லாம் போட்டு முடிச்சிருந்தீங்களா, அடுத்து மாலை அப்பவே நீங்க திருஷ்டி சுத்தி போறதாலும் போடலாம். மாலை நேரத்துல திருஷ்டி சுத்தி போறது ரொம்ப விசேஷம். நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, தொழில் பண்றீங்க அப்படின்னா உச்சி டைம்ல சுத்தணும். அது காலையில ஒரு 11:30ல இருந்து ஒரு 12க்குள்ள கூட சுத்தி போடுங்க. இல்லைன்னா 2 மணிக்கு மேல சுத்தி போடுங்க, 1:30 மணிக்கு மேல சுத்தி போடுங்க. கோவிலுக்கு போங்க, மாலை நேரத்துல எலுமிச்சம்பழம் சுத்தி எல்லாம் போடுவாங்க, அம்மன் கோவில தேங்காய்லாம் சுத்தி போடுவாங்க. காலையிலயும் பண்ணுவாங்க, மாலை நேரத்திலயும் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி சௌகரியமா இருக்கோ அப்படி பண்ணிக்கிறதா. அம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா நெய் தீப விளக்கு ஏத்துங்க. ஏன்னா சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல இருக்க, நெய் வாங்கி கோயிலுக்கு கொடுங்க. நம்ம கோயில கூட அமாவாசை யாகம் நடக்கும், பிருத்திங்கிரா தேவி மாலை 6:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 8 மணி வரைக்கும் நடக்கும். அந்த யாகத்துக்கு பழங்கள், நெய், ஓம திரவியங்கள், காய் வகைகள்லாம் வாங்கி கொடுக்கலாம். நீங்க அப்படி வரணும் அப்படின்னா சென்னைக்குள்ள இருந்தா வாங்க, ரொம்ப தூரம் இருந்தா அலையெல்லாம் வேணாம். சென்னை அமைந்த கரை, சென்னை நகர் மெட்ரோ பக்கத்துல கஜலட்சுமி காலனி தாசில்தார் ஆபீஸுக்கு ஜோதி விநாயகர் ஆலயம் தான். மகா பிருத்திங்கிராதேவி பிரம்மாண்டமா இருக்காங்க, 16 அடி உயரத்துல. இங்கதான் யாகங்கள் நடக்கும். அன்பு உறவுகளை, இன்றைய நாள் தானம் பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசையில வஸ்திர தானம் கொடுங்க, ரொம்ப விசேஷம். நான் சொன்னேன் இல்லையா, அப்படிப்பட்டவங்க அழுக்கு உடையோட இருக்காங்களா, சாப்பாடும் கொடுப்போம், அவங்களுக்கு புது துணியை போட்டு சாப்பாடு கொடுங்க. செஞ்சு பாருங்க அன்பு உறவுகளை. உங்களுக்கு கர்ம வினை தீர்னா இந்த மாதிரி ஆளுங்க உங்க கண்ணில் தட்டு போடுவாங்க. உங்க வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுவீங்க, உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பம். இந்த மாசம் தவறிட்டு அடுத்த மாசம் முயற்சி பண்ணுங்க. முயற்சியை மட்டும் கை விட்டுறாதீங்க. ஒரு முறையாவது ஒரு அமாவாசையாவது கொண்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பாருங்க. அமாவாசை தானா, எல்லா நாளும் கூட பண்ணலாம். ஆனா அமாவாசையில பண்ணும்போது அதிகமான பவர் உண்டு, சக்தி உண்டு. அந்த ஜீவனுக்கு சக்தி உண்டு. அது வாழ்த்திட்டு போகுது இல்லையா, வயிறு நிறைஞ்சு மனம் குளிர்ந்து வாழ்த்திட்டு போகுது இல்லையா, அந்த வைப்ரேஷன் அதிகமா உங்களுக்கு நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சு. அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடரின் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.